எதுவுமே சொல்ல இதோ ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அதிகபட்சம் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ரிப்போர்ட் தலைகளாக மாறி இருக்கும். மஞ்சள் இதெல்லாம் போட்டு பேரலைஸ்க்கு மருந்து ரெடி பண்ணுறது நம்ம முன்னோர்கள் வாழடி வாழையாக செஞ்சுட்டு வராங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதனால் சொல்கிறேன். புங்கன் இலை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. புங்கன் பல்புடி பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை காலை மதியம் இரவு 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பாத எரிச்சல் உடனே நிற்கும், அதிக யூரின் போகிறது ஸ்டாப் ஆகும், மூட்டு வலி முதுகு வலிகள் சரியாகும், உடம்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். இது அற்புதமான மாமருந்து. இதை காலை இரவு 2 வேளையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போது எப்படிப்பட்ட சக்கரை நோயும் நார்மலாகி HbA1c நார்மலாகும், C-பெப்டைல் டெஸ்ட் எடுத்தனாலையும் நார்மலாகும், பேங்க்ரேஸை மீண்டும் பீட்டா செல்களை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு ஆசை, நிறைய பேர் கேட்குற கேள்வினா, ஐயா சக்கரை நோய்க்கு என்ன மருந்து கொடுக்குறீங்க, சக்கரை நோய்க்கு படித்த பரதாரி மூலமாக இவ்வளோ மருந்துகள் கொடுக்குறீங்க, பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டு HbA1c எல்லாம் நார்மல் பண்ணி இவ்வளோ பேரை பேட்டி எடுக்கிறீங்களே, அப்படி என்ன மருந்து கொடுக்குறீங்க, எப்படியெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கொடுப்பலாம். நண்பர்களே, சக்கரை நோய்ன்றது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடுன்னு எவ்வளோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சக்கரை நோய் உள்ளவங்க, இல்லாதவங்க, நோயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இல்லை நோய்வாய்ப்பட்டவங்க, நான் சொன்ன விதத்தை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன விதம் அப்படின்னா, என்ன முறை அப்படின்னு கேட்குறது தான் நியாயமாக இருக்கும். என்ன முறை அப்படின்னா, காலையில் உங்களுடைய உணவை பற்றி ஒரு 9-10 மணிக்கு சாப்பிட்ருங்க. அது என்ன உணவு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நோய்க்காக உணவுகள் எடுத்திருந்தாலும் சரி, அந்த உணவை ஒரு 10 மணிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதியம் நீங்கள் பசியான நார்மலாக நீங்கள் என்ன உணவு எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நைட்டு உணவு கம்பல்சரி 6 மணிக்கு முடிச்சிருங்க, இல்லைனா அதிகபட்சம் 7 மணிக்கு முடிச்சிருங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் சாப்பிட வேணாம்னு சொல்ல வரேன். நான் வேறு எதுவுமே உங்களுக்கு சொல்ல. உங்களுடைய உணவில் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தாலும் சரி, நான் உணவில் ஒரு சிலதை மாற்ற சொல்கிறேன். அதில் 2 விஷயம். ஒன்று, காலையில் 9-10 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, நைட்டு 6-7 மணிக்குள்ளே சாப்பிட முடிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். 2வது விஷயம், உங்களுடைய உணவில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயை தவிர்த்துருங்க, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தவிர்த்துட்டு காரத்துக்கு பதிலாக, அதாவது மிளகாய் காரத்துக்கு பதிலாக மிளகு காரத்தையும் பெப்பரையும், வெங்காயத்துக்கு காரத்துக்கு பதிலாக வெங்காய டேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் சேர்த்துக்கங்க தான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவுமே சொல்ல. இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே அதிகபட்சம் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ரிப்போர்ட் தலைகளாக மாறி இருக்கும். 2வது, சக்கரை நோய்க்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா புங்க இலை இருக்குல்ல, புங்கக்காய், புங்க இலை கொழுந்துக்கு பக்கத்தில் 2 இலை பெருசாக நல்லா பளிச்சுன்னு தலை இருக்கும். அது மாதிரி இலை ஒரு 15 இலையை பிடுங்கி இப்படி பிச்சு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளரை வடிகட்டி காலையில் 1/2 டம்ளர், சாயந்தரம் 1/2 டம்ளர் ஒரு 48 நாள் குடிச்சிங்கன்னா உங்கள் சக்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். நார்மலாக நில்லுன்னு வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கினாலும் சரி, இன்சுலின் எடுத்துக்கினாலும் சரி, இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இது நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல, எப்படி குடிக்கிறதுன்னு யோசனை பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் குடிச்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, புங்க வேறு, அதுக்கப்புறம் மிளகு, அப்புறமா சீரகம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு பேரலைஸ்க்கு மருந்து ரெடி பண்ணுறது நம்ம முன்னோர்கள் வாழடி வாழையாக செஞ்சுட்டு வராங்க. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அதனால் சொல்கிறேன். புங்கன் இலை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. புங்கன் பல்புடி பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு 2 வைத்திய முறை சொல்லியிருக்கேன். ஒன்று உணவுலையும், இன்னொன்று மூலிகையிலையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் ஜூஸ் காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml, அதோட தோல் சதவீதையோடு மிக்சியில் ஒரு 100 கிராம் கட் பண்ணி போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml, சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்ட பின்னாடியோ பச்சையாக புழிஞ்சி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி கோவக்காய் காலையில் 2-3, மதியம் 2-3, சாயந்தரம் 2-3 ஹைப்ரிட். நாட்டு கோவக்காய் இருந்தால் காலை 1, நைட் 1, 2 போதும். சாப்பிட்றதுனாலும் சக்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். ரொம்ப அருமையாக சக்கரை நோய் சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல அதை சைடு எஃபெக்ட்கள் குறையிறத கண்கூட பார்க்கலாம். சரி, இவ்வளோலாம் சொல்லியிருக்கேன்ல, இப்போது சக்கரை நோய் வந்துருச்சு, என்ன பண்ணலான்னா
டிஎம் டாப்பர். இதை காலையில் 25 சொட்டு, மதியம் 25 சொட்டு, நைட்டு 25 சொட்டு நார்மல் வாட்டரில் அரை டம்ளர் தண்ணியில் ஊற்றி கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே வரும். இதை நிறைய பேர் கொடுத்து HbA1c நார்மலாகி இன்றைக்கி சர்க்கரை நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான முதல் மருந்து. இன்னும் ஒரு சில மருந்துகளை காமிக்கிறேன். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு பாத எரிச்சல் இருக்குது, பாதமெல்லாம் தக தக தகன்னு எரியுது, நடக்க முடியல, கால்சியம் குறைபாடாக இருக்குன்றவங்க ராமபானம். இதை காலை மதியம் இரவு 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பாத எரிச்சல் உடனே நிற்கும், அதிக யூரின் போகிறது ஸ்டாப் ஆகும், மூட்டு வலி முதுகு வலிகள் சரியாகும், உடம்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். இதோட அடிக்கடி யூரின் போகுதுனாக்க பிரம்மி யூஸ் பண்ணிங்கன்னா, நீர் பிரம்மி யூஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி யூரின் போகிறது நிற்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சுகர்னால் ஏற்பட்ட புண் ஆறவே இல்லை அப்படின்னா அந்த சுகர் புண் ஆயில் அதில் போட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சுகர் புண்ணும் ஆறாத புண்ணும் ஆறும். இதையும் சேர்த்து கொடுப்போம் சர்க்கரை நோயாளிகளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க T1 T2 டைப் 1 டைப் 2 சுகர் உள்ளவங்களுக்கு இந்த T1 T2 பார்த்தீங்கன்னாக்க மிக அற்புதமாக வேலை செய்யும். இது அற்புதமான மாமருந்து. இதை காலை இரவு 2 வேளையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போது எப்படிப்பட்ட சர்க்கரை நோயும் நார்மலாகி HbA1c நார்மலாகும், C-பெப்டைல் டெஸ்ட் எடுத்தனாலையும் நார்மலாகும், பேங்க்ரேஸை மீண்டும் பீட்டா செல்களை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இது. பேங்க்ரேஸ் செல் இருக்க பீட்டா செல்களை, அதனால் இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதையும் சேர்த்து கொடுப்போம். ஒருவேளை சர்க்கரை நோயாளிகளுக்கு வாயு அதிகமாக இருக்குது, கேஸ் பிரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வாயு மாத்திரையும் சேர்த்து கொடுப்போம். இது அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி கெட்ட வாயுகளை எடுத்து நல்லா ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி நல்லா ஜீரணத்துக்கு உதவும். சரிங்களா? ஒரு சிலருக்கு அல்சர் இருக்கும், சர்க்கரை மாத்திரை போட்டு 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 இன்சுலின் போட்டு போட்டு மாத்திரை போட்டு போட்டு மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அல்சர் ஆகும் இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு இந்த அல்சர் பொடி. சரிங்களா? இதுதான் அல்சர் பொடி. இந்த பொடியை பார்த்தீங்கன்னா மாம்பருப்பு இருக்குல்ல, மாங்காய் கொட்டை மாம்பருப்பு, அதுக்கப்புறம் அம்மன் பச்சரிசி, அதிமதுரம், இது மாதிரி நிறைய மூலிகைகளை போட்டு செஞ்ச ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மருந்தை கொடுக்கும்போது எப்படிப்பட்ட சிவியரான அல்சர் இருந்தாலும் சரி, அல்சர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சரி பண்ணி நல்லா ஜீரணத்தை தூண்டி, சரிங்களா, நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சரியாக செரிமானம் பண்ணுறதுல இந்த மருந்து முக்கியமாக இருக்கும். இதையும் கொடுப்போம். எல்லா மருந்தும் ஒன்றா கொடுக்க மாட்டோம், தேவைப்படுறவங்களுக்கு மருந்துகள் மாறலாம். ஒரு சிலருக்கு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கொடுப்போம், டிஎம் டாப்பர் மட்டும் கொடுத்துருவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருக்குன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த T1 T2 சூர்ணத்தை மட்டும் சேர்த்து கொடுத்துருப்போம், அவ்வளோதான். என்னென்ன மருந்துகள் கொடுக்குறன்றதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கேப்சூல் இது பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோய்க்கு காலைல 1 நைட் 1 கேப்சூலாக கொடுப்போம். இது 1 காலைல 1 நைட் 1 எடுத்துக்கலாம். இப்படி இந்த 7 மருந்துகளும் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோய்க்கு நம்ம கொடுக்குற மருந்துகள். சரிங்களா? இவ்வளோ மருந்துகள் கொடுக்குறோம், ஆனால் மொத்தமாக கொடுக்க மாட்டோம். இது பேஷண்ட்டுக்கு மாறுபடலாம். இப்படியெல்லாம் எடுக்கிறதுனால தான் சர்க்கரை நோயாளிகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் நாம் சொல்கிற உணவியல் முறை, வாழ்வியல் முறை, மருந்து, பத்திய முறை எல்லாத்தையும் மாற்றுறதுனால தான் இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் HbA1c நார்மலாகுது, C-பெப்டைல் டெஸ்ட் நார்மலாகுது, சர்க்கரை நோயால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட் எல்லாம் நார்மலாகுது. இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் நார்மலாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற மருந்துகளும் வாழ்வியல் முறை, உணவியல் முறை தான். அதனால் உங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். சர்க்கரை நோயிலேருந்து எல்லாம் வெளியே வாங்க. சர்க்கரை நோய் நோய் இல்லை, அது ஒரு குறைபாடுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பயப்படவே வேண்டாம், சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.